இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 32 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. தொடர்ந்து தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மீனவ அமைப்புகள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 40,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் 1,00,000க்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் முற்றிலும் வேலை இழந்து தவிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் இப்பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். மாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் திருக்கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் மலையேறி தெய்வ வழிபாடு செய்து வருகின்றனர். மாசி மாத பிரதோஷம், மகா சிவராத்திரி மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இந்த கோயிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிகழ்வுகளில் பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு ஏதுவாக இன்று முதல் 28ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று தெய்வ வழிபாடு செய்ய வனத்துறை மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர். தடை செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே அனுமதி என்றும், பக்தர்கள் நடந்து செல்லக்கூடிய வழியில் உள்ள நீரோடைகளில் இறங்கி குளிப்பதற்கும் இரவில் தங்குவதற்கும் அனுமதி கிடையாது என்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறையினர் விதித்துள்ளனர். அருப்புக்கோட்டை தலைமை தபால் நிலையத்தில் 5 கோடி ரூபாய் கையாடல் செய்த வழக்கில் தலைமறைவாக இருந்த ஊழியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அமர்நாத் என்ற ஊழியர் 5 கோடி ரூபாயை தனது வங்கிக் கணக்குக்கு வரவு வைத்து முறைகேடு செய்துள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த நிலையில் அமர்நாத் தலைமறைவாகினார். தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தேடி வந்த நிலையில் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் உள்ள விடுதியில் தங்கியிருந்த அமர்நாத்தை கைது செய்துள்ளனர். அவரிடமிருந்து 4 கோடியே 58 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மார்க்கெட்டில் முருங்கைக்காய் விலை அதிகரித்துள்ளது. 2 தினங்களுக்கு முன்பு 80 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ முருங்கைக்காய் தற்போது 150 ரூபாயாக உயர்ந்துள்ளது. வழக்கத்தை விட வரத்து குறைந்துள்ளதால் விலை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஒடிசாவிலிருந்து திருப்பூருக்கு ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். அந்த இளைஞரிடமிருந்து 5 கிலோ கஞ்சாவும் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநகர காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ரயில் நிலையம் சென்ற காவலர்கள் பயணிகளின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது உத்தம் மகானந்து என்ற இளைஞரிடம் இருந்து கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. ஈரோட்டில் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ய முயன்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஈரோடு சம்பத் நகர் அருகே சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த இளைஞரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதில் சபரிகிரீஷன் என்ற இளைஞர் போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை அதிக விலைக்கு விற்பனை செய்வதற்காக சுற்றித் திரிந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 20 வலி நிவாரணி மாத்திரைகள் மற்றும் 10 ஊசிகளை பறிமுதல் செய்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரை சுற்றியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. மழைக்காலம் முடிந்து இலையுதிர் காலத்தோடு கோடையும் துவங்கியிருக்கும் நிலையில் வனம் வறண்டு சருகுகள் நிரம்பியுள்ளதால் எளிதில் தீப்பற்றும் சூழல் உருவாகியுள்ளது. இந்நிலையில் குரங்கணி, பிச்சாங்கரை, உத்தாம்பாறை பகுதிகளில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாலும் செங்குத்தான மலைத்தொடரில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருவதாலும் மிகுந்த சிரமத்துடன் வனத்துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அறிவியல் ஆசிரியரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பள்ளியில் தற்காலிக ஆசிரியராக பணியாற்றி வந்த ராமன் என்பவர் மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த மாணவியின் தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் ஆசிரியர் ராமனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடியில் 4 நாட்களுக்கு முன் காணாமல் போன சமையல் மாஸ்டரின் உடல் வாய்க்காலில் மீட்கப்பட்டது. திருச்செந்தூர் அருகே காயல்பட்டணத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் வேலைக்கு சென்று திரும்பாத நிலையில் குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் தேவேந்திரனை தேடி வந்த காவல்துறையினர்
வாய்க்காலில் இருந்து அவரது உடலை மீட்டனர். தேவேந்திரன் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்களுக்கு ரகசிய தகவல் வந்ததை அடுத்து வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வைக்கோல் ஏற்றி வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்ததில் 10 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து லாரியுடன் பறிமுதல் செய்து பள்ளத்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் விளைநிலத்தில் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்திரகொண்டான் அருகே இன்னாசிராஜ் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் அறுவடை செய்யும் பணி நடைபெற்றுள்ளது. அப்போது எலும்புக்கூடு ஒன்று கிடந்ததால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து எலும்புக்கூட்டை மீட்ட காவல்துறையினர் மருத்துவ பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. ஹிஸ்புத் உத் தஹ்ரீர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட நபர் மீது சென்னை பூந்தமல்லி தேசிய புலனாய்வு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இதே விவகாரத்தில் ஏற்கனவே தஞ்சையைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் ரகசியமாக மாணவர்களுக்கு வகுப்பு எடுப்பது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டதாக ஜலீல் அஜீஸ் அகமது என்பவரை தேசிய புலனாய்வு குழு 5வதாக கைது செய்தது. அஜீஷ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர் மீது நீதிபதி இளவழகன் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே அரசு மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்கும் வியாபாரியிடம் பேசிய காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இலுப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் மது பாட்டில்களை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. வீரகனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த உதவி ஆய்வாளர் கருப்பணன் செந்தில்குமாரிடம் அலைபேசியில் பேசும் வீடியோ வெளியானது. அதில் 1500 ரூபாய் தருவதாக செந்தில்குமார் கூறிய நிலையில் அது முடியாது என கூறி காவலர் இணைப்பை துண்டித்துள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்தி காவல் உதவி ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். 1000 ரூபாய் கணக்கு பண்ணி தரங்கயா. 1500 ரூபாய் கணக்கு பண்ணி தரங்கயா. ஒண்ணு கட்டுல அவளுக்கு 1500 ரூபாய் கணக்கு பண்ணி தரங்கயா. அன்னைக்கு 1000 இன்னொரு 500 தரங்கயா. கோவை அதிமுக எம்எல்ஏ அம்மன் கே அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருப்பவர் அதிமுகவின் அம்மன் கே அர்ஜுனன். இவர் 2016 முதல் 2022 வரையிலான காலகட்டத்தில் தனது வருவாயை விட அதிகமாக 2.25 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது அவரது வருமானத்தை விட 71% அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவை செல்வபுரத்தில் உள்ள அம்மன் அர்ஜுனன் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். அவரிடமும் அவரது குடும்பத்தினரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் சோதனை நடத்தப்படுவதாக அம்மன் கே அர்ஜுனன் குற்றம் சாட்டியுள்ளார். அவரது மனைவி மீதும் வழக்கு பதியப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு சொந்தமாக சாமநாயக்கன்பாளையத்தில் உள்ள நிறுவனத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. இது தேங்காய் தொட்டியிலிருந்து கார்பன் தயாரிக்கும் நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையிலிருந்து தூத்துக்குடி சென்ற முத்துநகர் விரைவு ரயிலில் பெண் பயணிகள் மத்தியில் சிலர் மது அருந்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தை கடந்தபோது முன்பதிவில்லா பெட்டியில் இருந்த நபர் கீழே அமர்ந்து கொண்டு மது அருந்தியுள்ளார். அங்கிருந்த பெண்கள் ரயிலில் மது அருந்த வேண்டாம் என கூறியும் அவர் கேட்காமல் தொடர்ந்து மது அருந்திக் கொண்டிருந்துள்ளார். இதனை அங்கிருந்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து வெளியிட்டுள்ளார். முன்பதிவில்லா பெட்டிகளில் ரயில்வே காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் பயன்பாட்டுக்கு வந்த புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கடைகள் திறக்கப்படாமல் இருப்பதால் பயணிகள் சிரமமடையும் நிலை உள்ளது. பேருந்து நிலைய வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கடைகள் பூட்டியே கிடப்பதால் உணவு, தேநீர் உள்ளிட்ட தேவைகளுக்கு பயணிகள் வேறு பகுதிக்கு சென்று வர வேண்டியுள்ளதாக கூறுகின்றனர். எனவே கடைகளை விரைவில் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இதுகுறித்து மேலூர் நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது டெண்டர் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விரைவில் அந்த பணிகள் முடிவுற்று கடைகள் திறக்கப்படும் என்றும் தெரிவித்தார்.
திருச்சி மாவட்டம் முசிறியில் காவல்துறை மற்றும் தனியார் கல்லூரிகள் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொள்ளப்பட்டது. போதைப்பொருள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளோடு ஏராளமான மாணவ மாணவிகள் இந்த நடைபயணத்தில் பங்கேற்றனர். கைகாட்டியில் தொடங்கிய பயணம் பூங்கா வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த 10 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பெரியார் குறித்து அவதூறாக பேசியதால் பெரியாரிய கூட்டமைப்பினர் சீமான் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் சீமான் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்த தபதிக நிர்வாகிகள் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்த தபதிக மாவட்ட தலைவர் குமரன் உள்ளிட்ட 10 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்ட இடம் ராயப்பேட்டை காவல் நிலையத்திற்குள் வருவதால் கைதானவர்களை அங்கு ஒப்படைப்பதா அல்லது சீமான் வீடு இருக்கும் நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைப்பதா என ஆலோசனை செய்து வருகின்றனர். அரியலூரில் காவல்துறை மற்றும் பொதுமக்கள் நல்லுணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய போட்டியை காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். மாற்றுத்திறனாளிகளும் மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு அசத்தினர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தர்பூசணி பழங்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி வேப்பனஹள்ளி, தடத்தரை, காவிரிப்பட்டினம் போன்ற பல்வேறு இடங்களில் சாலை ஓரங்களிலும் பொதுமக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளிலும் தர்பூசணி பழங்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. திண்டிவனத்திலிருந்து 1 கிலோ 15 ரூபாய்க்கும், ஆந்திராவிலிருந்து 20 ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறும் வியாபாரிகள் போக்குவரத்து செலவு, கூலி உள்ளிட்டவற்றை கணக்கில் வைத்து 1 கிலோ 30 ரூபாய்க்கு விற்பதாக தெரிவிக்கின்றனர். வேதாரண்யம் நகராட்சியுடன் ஆதனூர் ஊராட்சியை இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி அண்டர்காடு கடைத்தெருவில் 2வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. விவசாயத்தையும் கால்நடைகளையும் மட்டுமே நம்பியிருக்கும் நிலையில் நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் 100 நாள் வேலை கிடைக்காமல் போகும் என ஆகனூர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். அரசாணை ரத்து செய்யப்படும் வரை தொடர் போராட்டம் நடத்தப் போவதாகவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். தருமபுரியில் தாயுடன் நெருங்கி பழகியவரை அடித்து கொலை செய்துவிட்டு விபத்தில் இறந்ததாக நாடகமாடிய மகனையும் உடந்தையாக இருந்த அவரது தாயையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தாசன்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த மணி என்பவர் காமாட்சி என்பவரோடு திருமணத்தை மீறிய உறவு வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டிற்கு வந்த மணியிடம் காமாட்சியின் மகன் பழனிசாமி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அப்போது பழனிசாமி தாக்கியதில் மணி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து பழனிசாமியும் காமாட்சியும் சேர்ந்து மணியை இருசக்கர வாகனத்தில் வைத்து கீழே தள்ளிவிட்டு விபத்தில் இறந்தது போல நாடகமாடியுள்ளனர். உடற்கூறு ஆய்வில் கொலை செய்தது தெரியவந்ததால் தாய் மகனை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை வளசரவாக்கத்தில் மது போதையில் இருந்த இளைஞர்கள் சாலையில் சரமாரியாக தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியான நிலையில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆற்காடு சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடை அருகே மதுபோதையில் 3 பேர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். மேலும் அரசு பேருந்தை வழிமறித்து ரகளையிலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட நாதாக மாவட்ட செயலாளர் பாவேந்தன் உட்பட 100 பொறுப்பாளர்கள் கட்சியிலிருந்து விலகினர். பெரியார் குறித்து சீமான் தொடர்ந்து அவதூறாக பேசி வருவதாக குற்றஞ்சாட்டிய பாவேந்தன் அவர் தொண்டர்களை அரவணைக்காமல் செல்வதாகவும் கூறினார். 2019ஆம் ஆண்டு அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட பாவேந்தன் 29,347 வாக்குகளை பெற்றிருந்தார். 2021இல் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 9,656 வாக்குகளை பெற்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கூடாரத்தில் குழந்தை பெற்றெடுத்த பெண் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலஜபாத் அருகே ஊத்துக்காடு கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் மற்றும் அவரது மனைவி செல்வி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் மரம் வெட்டும் பணிக்காக திருப்பலிவனம் கிராமத்தில் கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர்.
வாய் பேச முடியாத காது கேளாத கர்ப்பிணியான செல்வியை மட்டும் விட்டுவிட்டு மற்றவர்கள் வேலைக்கு சென்றுள்ளனர். இந்நிலையில் தனியாக இருந்த செல்விக்கு திடீரென வலி ஏற்பட்டு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். அவரது உறவினர்கள் வந்து பார்க்கும்போது செல்வி உயிரிழந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நிகழ்விடத்திற்கு சென்ற சுகாதாரத்துறையினர் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். பெண் உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று இரவு கோவை வரவிருக்கும் நிலையில் சுமார் 7000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். இரவு 8:50 மணியளவில் கோவை விமான நிலையம் வந்தடைய உள்ள அவர் அவிநாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்குகிறார். நாளை காலை பீளமேடு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கோவை மாவட்ட பாஜக அலுவலகத்தை திறந்து வைக்க உள்ளார். பிறகு கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசும் அவர் மாலை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகாசிவராத்திரி விழாவில் பங்கேற்கிறார். அமித்ஷா வருகையொட்டி மாவட்ட எல்லைகளில் சோதனை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈஷா யோகா மையம் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டையில் திமுக கூட்டணி கட்சி மாணவர் கூட்டமைப்பினர் இணைந்து அஞ்சல் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஹிந்தி திணிப்பை மத்திய அரசு கைவிடாவிட்டால் லட்சக்கணக்கான மாணவர்கள் கூடி மிகப்பெரிய பேரணி நடத்த உள்ளதாக கூறி முழக்கங்களை எழுப்பினர். மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தியை திணிக்க மத்திய அரசு முயல்வதாக கூறி சேலத்தில் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் கோட்டை பகுதியில் உள்ள ஸ்டேட் பேங்க் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். திருத்தணியில் திமுக மாணவர் அணி சார்பில் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக மத்திய அரசை கண்டித்து கமலா திரையரங்கம் அருகிலிருந்து பிஎஸ்என்எல் அலுவலகம் வரை பேரணியாக சென்றனர். தஞ்சையில் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பினர் பேரணியாக சென்று எல்ஐசி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மாவட்ட மேலூரில் திமுக சார்பில் மும்மொழி கல்விக் கொள்கைக்கு எதிராக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஹிந்தி எழுத்துக்களை கருப்பு பெயிண்டால் அழித்தனர். இதேபோல காஞ்சிபுரம், விழுப்புரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஹீட் ஸ்ட்ரோக் எனப்படும் வெப்பவாத பாதிப்பை தடுக்க பொதுமக்களுக்கு ORS கரைசல் வழங்க பொது சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் ஹீட் ஸ்ட்ரோக் பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு துரித சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கான வசதியை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என கூறியுள்ளார். மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தடையில்லா மின்சாரம் கிடைப்பதை உறுதி செய்யவும், மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகளை சேமிப்பதற்கான குளிர்பதன கட்டமைப்புகளை உறுதி செய்யவும் அறிவுறுத்தியுள்ளார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பொது மருத்துவமனைகள், மக்கள் அதிகம் கூடும் இடங்களான ரயில் மற்றும் பேருந்து நிலையங்கள் உள்ளிட்டவற்றில் மக்களுக்கு ORS பாக்கெட்டுகளை விநியோகிக்கவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் வரும் மாதங்களில் வெப்பம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் 3 நாட்களுக்கு சிவன் மீது சூரிய ஒளிப்படும் நிகழ்வு அரங்கேறியது. தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலில் பிப்ரவரி 21, 22, 23ஆம் தேதிகளில் கருவறையில் உள்ள லிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படும் நிகழ்வு அரங்கேறும். ஆனால் 3 நாட்களாக பக்தர்கள் கூட்டம் அதிகம் இருந்ததால் மூலவர் மீது சூரிய ஒளி படவில்லை. இந்நிலையில் நேற்றைய தினம் பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்ததால் மூலவர் மீது ஒளிப்பட்டது. அப்போது பக்தர்கள் சிவனை வழிபட்டனர். நாகை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில்
சிந்தாமணி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதலை உடனடியாக தொடங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாகை மாவட்டம் சிந்தாமணி கிராமத்தில் உள்ள திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 3 நாட்களாக நெல் கொள்முதல் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி நாகை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கனமழை பெய்தால் பள்ளத்தில் இருக்கும் சிந்தாமணி நெல் கொள்முதல் நிலையத்தில் தண்ணீர் புகுந்து நெல் மூட்டைகள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தங்கள் நெல்லை உடனடியாக கொள்முதல் செய்யாவிட்டால் மாபெரும் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். சிந்தாமணி சென்று 3.5 அடி பள்ளத்தில் இருக்குது. இப்போ 28ஆம் தேதி கனமான மழை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 24 கனமழை பெஞ்சதுன்னா இந்த இவ்வளோ கோடிக்கணக்கான நெல் வீணாக போய்டும். விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கொண்டாது. அதுவும் பருவம் தப்பிய மழையில் பெஞ்சு கஷ்டப்பட்டு மாவுக்கு அரை மணி நேரம் ஓடுற வண்டி 3.5 மணி நேரம் ஓடுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த நெல் இப்போ கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன் 28ஆம் தேதி மழை வேறு காலைல ஒரு லேசாக மழை பெஞ்சிட்டு இப்போ 28ஆம் தேதி மழை பெஞ்சதுன்னா அந்த 3 அடி தண்ணி உள்ளார புந்து மேலே தார்பா போட்டாலும் கீழே ஒரு 2 அடி 3 அடிக்கு தண்ணி ஏறிடும். கன்னியாகுமரியிலிருந்து கேரளாவுக்கு கடத்த முயன்ற 2500 கிலோ ரேஷன் அரிசி மற்றும் 2000 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளவங்கோடு வட்ட வழங்கல் அதிகாரி உள்ளிட்டோர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது குஞ்சாலிவிளை பகுதியாக மினி வேன் ஒன்றை தடுத்து நிறுத்திய போது அதன் ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். உடனடியாக வேனை சோதனை செய்தபோது மண்ணெண்ணெய் மற்றும் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து பின்னால் வந்த கார் நிற்காமல் சென்றதால் காவல்துறையினர் அவர்களை துரத்திச் சென்றனர். உடனடியாக காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பிச் சென்றுள்ளார். அதிலும் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. அதேபோல மற்றொரு வாகனத்திலும் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டிருக்கும் நிலையில் தப்பியோடிய கடத்தல்காரர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நைன்டிஸ் கிட்ஸின் விருப்பமான கொடிக்காய்ப்புளி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் காய்க்க தொடங்கியுள்ளது. ஏத்தகோவில், சித்தேகவுண்டன்பட்டி, மேக்கிடார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஆண்டு கொடிக்காய்ப்புளி நல்ல விளைச்சல் கண்டுள்ளது. வியாபாரிகள் நேரடியாக தோட்டங்களுக்கே சென்று கொடிக்காய்ப்புளியை கொள்முதல் செய்து விற்பனை செய்கின்றனர். கடந்த ஆண்டு 150 ரூபாய்க்கு விற்பனையான 1 கிலோ கொடிக்காய்ப்புளி இந்த ஆண்டு 200 ரூபாயாக அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். விருதுநகர் அருகே பாளையம்பட்டியில் மாவட்ட அளவிலான பளுதூக்கும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் ஆண்கள், பெண்கள் என இருபாலருக்கும் தனித்தனியாக பல்வேறு எடைப்பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர், அருப்புக்கோட்டை, சாத்தூர், ராஜபாளையம், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த 100க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் பங்கேற்றனர். ஆடவர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை சிவகாசி வீர அனுமான் ஜிம் தட்டிச் சென்றது. பெண்கள் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த SPK பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தட்டிச் சென்றது. அரக்கோணம் தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையத்திற்கு ராஜாதித்ய சோழன் பயிற்சி மையம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 37 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பயிற்சி மையத்திற்கு தக்கோல போரில் வீரமரணம் அடைந்த சோழ இளவரசன் ராஜாதித்யன் பெயரை வைக்க வேண்டும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் DGP கோரிக்கை விடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்ய மத்திய உள்துறை அமைச்சகம் அனுமதி வழங்கிய நிலையில் ராஜாதித்ய சோழன் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மண்டல பயிற்சி மையம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் அருகே காவிரி ஆற்றிலிருந்து மணல் திருடி பரிசலில் கொண்டு சென்ற கும்பலை காவல்துறையினர் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். பள்ளிப்பாளையம் அருகே காவிரி ஆற்றில் மணல் அள்ளுவதாக கிடைத்த தகவலின்படி சமயசங்கிலி கிராம நிர்வாக அலுவலர் தியாகராஜன் தலைமையில் அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஈரோடு மாவட்டத்திற்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் மணல் மூட்டைகள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. அவைகளை மீண்டும் ஆற்றில் கொட்டி செல்ல உத்தரவிட்டு அதிகாரிகள் கொள்ளை கும்பலை எச்சரித்து அனுப்பினர். திருவாரூர் மாவட்டம் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் லட்ச தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. மகா சிவராத்திரியை ஒட்டி திருச்சியை சேர்ந்த பக்தர்கள் ஆலயமெங்கும் லட்ச தீபம் ஏற்றி வைத்தனர். ஆலயத்தின் முதல் பிரகாரம், ஆயிரங்கால் மண்டபம், வசந்த மண்டபம், நீலோத்லாம்பாள் சன்னதி, அசலேஸ்வரர் சன்னதி, 2ஆம் பிரகாரம் உள்ளிட்ட இடங்களில் அகல் விளக்கு ஏற்றப்பட்டது. லிங்கம் உள்ளிட்ட பல்வேறு வடிவங்களில் பக்தர்கள் விளக்கை ஏற்றி வைத்தனர்.
தூத்துக்குடியில் பயணியை அவதூறாக பேசியதாக அரசு பேருந்து நடத்துனர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் சென்ற பேருந்தில் பயணித்த சுரேஷ் என்பவர் ஸ்ரீகுண்டத்திற்கு டிக்கெட் கேட்ட நிலையில் நடத்துனர் ஆழ்வார் டிக்கெட் வழங்கியதாக தெரிகிறது. பேருந்து ஸ்ரீ வைகுண்டம் செல்லாது என கூறிய நடத்துனர் பயணியை அவதூறாக பேசியதாக சொல்லப்படுகிறது. தகவல் அறிந்து வந்த ஸ்ரீ வைகுண்டம் பகுதி மக்கள் பேருந்தை வழிமறித்து போராட்டம் நடத்தினர். அவர்கள் அளித்த புகாரின் பேரில் நடத்துனர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே ட்ரோன் மூலம் விளைநிலங்களுக்கு மருந்து தெளிக்கும் நடைமுறை பிரபலமடைந்துள்ளது. பெருமாள்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் ஏக்கருக்கு 500 ரூபாய் செலுத்தி வாடகை ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பதை கையில் எடுத்து பயனடைந்து வருகின்றனர். இதனால் நேரமும் தண்ணீரும் மிச்சப்படுவதாக கூறும் ட்ரோன் உரிமையாளர் அனைத்து பயிர்களையும் மருந்து சென்றடைய வழிவகை செய்வதாக கூறுகிறார். ஈவன் ஸ்ப்ரேயிங் வித்தவுட் வேஸ்டேஜ் அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த 100% ரிசல்ட்டும் கிடைக்குது, மருந்தோட செலவும் கம்மியாகுது, அவங்களோட சாயிலோட வளமும் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா டைரக்டா சாயிலில் போயிட்டு எந்த ஒரு மருந்தும் படுறது கிடையாது. பயிர் சேதத்திற்கு இழப்பீடு பெற முடியாமல் தவிக்கும் மலை கிராம மக்கள் பட்டா கோரி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். சத்தியமங்கலம் அருகே உள்ள கூத்தபாளையம் மற்றும் குத்தியாலுத்தூரில் பழங்குடியின மக்கள் தலைமுறையாக விவசாயம் செய்து வருகின்றனர். ஆனால் விவசாய நிலங்களுக்கு பட்டா இல்லாததால் வன விலங்குகள் ஏற்படுத்தும் பயிர் சேதத்திற்கு இழப்பீடு பெற முடியாத நிலை உள்ளது. எனவே தங்கள் நிலங்களுக்கு பட்டா வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் அவர்கள் மனு அளித்தனர். உரிய நிதியை வாங்கணும்னா அங்கே போய் ஆஃபீஸ் மூலமாக கேட்டால் எந்த ஆஃபீஸ்லையுமே உரிய ஆவணங்கள் பட்டாவோ ஒரு சிட்டாடங்களோ கொண்டாந்தா தான் நாங்கள் அந்த சேதப்படுத்திய இதுக்கு நாங்கள் இழப்பீடு கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பின்னாடி திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு இதோட 2 வாட்டி 3 வாட்டி பெட்டிஷனுக்கு மேலே பெட்டிஷன் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஆனால் அவங்களும் அப்படித்தான் அரசாங்கம் எப்போ கொடுக்க சொல்லுதோ அப்போ தான் நாங்கள் கொடுப்போம், இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போதெல்லாம் திருப்பி தான் அனுப்புகிறாங்களே தவிர எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கூலி தொழிலாளிக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் தேதி சூர்யா என்பவர் தனது வீட்டின் அருகே வசிக்கும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதில் சிறுமி கர்ப்பமானதால் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் சூர்யாவை காவல்துறையினர் கைது செய்தனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்த நிலையில் சூர்யாவுக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து திண்டுக்கல் மகிழா விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற கள் விடுதலை மாநாட்டில் மரபு வழி உணவு பானமாக கள்ளை அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. கள் மீதான தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் எனவும் இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விழுப்புரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கள் இறக்கும் தொழிலாளர்களை காவல்துறை அச்சுறுத்துவதாக கண்டனம் தெரிவித்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பல்லடத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கள் விடுதலை மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் விவசாய சங்க தலைவர்கள் கள் எங்கள் உணவு, கள் எங்கள் உரிமை என்ற முழக்கத்துடன் கள்ளை பருகினர். மாநாட்டிற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கள் இயக்கத்தின் தலைவர் நல்லசாமி, கள் உடலுக்கு தீங்கானது என்பதை நிரூபித்தால் 10 கோடி ரூபாய் பரிசு வழங்குவதாக அறிவித்தார். கள்ளுமறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான். இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளை விட நல்லவை. கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என இவர்கள் தரப்பு நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும். வெற்றி பெற்ற 39 பேருக்கும் 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். இது சவால். அப்புறம் எதுக்கு நீங்க பாராளுமன்றம் போறீங்க? விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் உள்ள தனியார் தீப்பெட்டி தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. மதுசூதனன் என்பவருக்கு சொந்தமான தொழிற்சாலையில் தீப்பெட்டி உற்பத்தி செய்யும் இயந்திரத்தில் தீ பற்றியதில் விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி சிவகாசி அருகே
செங்கமல நாச்சியார்புரத்தில் தீப்பெட்டி தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்ததில் விபத்து ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையில் 10 நாட்களாக நடைபெற்று வந்த புத்தக திருவிழா நேற்று நிறைவு பெற்றது. அமைச்சர் ஏவாவேலு தொடங்கி வைத்த இந்த கண்காட்சியில் 120 அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. பல்வேறு தலைப்புகளில் இடம்பெற்றிருந்த புத்தகங்களை 70,000க்கும் மேற்பட்டோர் புத்தக காட்சிக்கு வந்தனர். 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் விற்பனையானதாக கண்காட்சி நிர்வாகிகள் கூறியுள்ளனர். தினந்தோறும் பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள், தமிழகத்தின் தலைசிறந்த எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர்களின் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது. ஈரோட்டில் சிறுமியை கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இளைஞர் 6,000 ரூபாய் அபராதம் செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 16 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கடத்திச் சென்று பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக கடந்த 2021ஆம் ஆண்டு ஷேக் சதாம் உசேன் என்ற இளைஞர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார்.